நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்குரிய வித்யாபுத்திரன் வி ஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம அக்ஷர சக்தி பீடங்களில் இப்போ பார்க்கக்கூடிய பீடம் 29வது பீடம். இந்த டான்ற எழுத்தில் 3வது எழுத்துது. இந்த தேவி அம்பாஜி கோவில் தேவி டங்காரிணி டகாரிணி சொல்லியிருக்கு. இவன் எப்படி இருக்கான்னா பார்க்கலாம். சமஸ்கிருதத்தில் 13வது மெய்யெழுத்து டா. இந்த எழுத்துக்குரிய அம்மனின் திருநாமம் டாமரி தேவி அல்லது டகாரணி தேவி. இவள் உருவத்தை கீழ்காணும் சித்திர சந்திர சோகத்தில் மூலம் அறிகிறோம். டகாரிணி பஞ்சபக்திரா சிதா டங்க கதா டங்க கதாதரா சதுர்பாகு குக்குடச பராபியாகரச. வெண்ணிறமான டகாரணி தேவிக்கு 5 முகங்கள். இவளின் 4 கரங்களிலும் டங்கா கதை பரம் அபயம் மாதிரி 4 கை இவளுக்கு. பரபய முத்தத்தோட ஃப்ரண்ட் கையில் இருக்காவும். நந்தி சாந்திரி கச்ச சாமரி தசகுல்பக வியாக்கரபாத சுபாங்கிரீச்ச டகாரோ பௌமஜஸ்மிருத. மேலே உள்ள மாத்திருகாரகண்ட சோகம் இப்படி சொல்கிறது. வைணவத்தில் நந்தனாக, சைவத்தில் தாரகனாக, சாக்தத்தில் சாந்திகலையாக, நம் சரீரத்தில் வலக்கணுக்காலாக வியாக்கரபாதன், சுபாங்கிரி, பௌமஜன், ஷாமரி என்றெல்லாம் இந்த டகார மாத்திருகா தேவி வணக்கப்படுகிறாள். இந்த டகாரம் தோன்றிய இடத்தில் தேவியின் ஜெகனம் அப்படின்னா இடுப்பு விழுந்து என்றும் அந்த திருத்தலத்தை கோலகிரி மகாஸ்தி பீடம் என்று சொல்கிறார்கள். கோலாபுரின்னு சொல்லலாம். கோலகிரி இது. இங்கே எல்லா வனதேவிகளும் சித்தி பெற்று விளங்குகின்றனர் என்று மேரு தந்திரம் கூறுகிறது. இந்த மகாசக்தி பீட நாயகியான திருநாமம் கௌலாம்பிகா அல்லது ஹயா அல்லது கோலாம்பிகான்னு பேர். இவளுக்கு பைரவர் பேர் தெரியலன்னு போட்டான். இந்த கோலகிரியை மகாராஷ்டிர மாநிலத்தில் கொல்காப்பூர் என்று சில தவறாக குறிப்பிடார்கள். இந்த கோலகிரி பிரம்மகிரி கூட்டு பிரதேசத்தில் உள்ளது. இந்த பிரம்மகிரி பார்த்து அப்படின்னா ஒரு அப்படியே பிளேட்டோ ரீஜனாக இருக்கும். கீழே இந்த மலையாட வரும், மேலே ஃப்ளாட்டாகவே இருக்கும். அந்த மாதிரி இந்தியாவில் இந்த மலையை பார்த்து இது மட்டும் திரைப்பக்கத்தில் அது மட்டும்தான் பார்க்கலாம். அந்த மாதிரி மலை அப்படியே வந்துடும். மேடு பள்ளமாக இருக்காது, ஃப்ளாட்டாகவே இருக்கும். அது ரொம்ப வித்தியாசமான அமைப்பு அது. ஸோ இது சாபத்தின் காரணத்தை உண்டாச்சுன்னு சொல்லப்படுறது. அந்த மலை பேர் பிரம்மகிரின்னு பேர். இது பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் தர்க்கம் வரும்போது ஒவ்வொருத்தரை மாற்றி மாற்றி சபிச்சுக்கிறார். அதில் ஆதிய மந்தம் இல்லாமல் சுரூபன் சிவபெருமானின் அடிமுடியை காண முடியா பிரம்மாவும் விஷ்ணு கீழே போகிறார். அவரால் பார்க்க முடியல, அடியை பார்க்க முடியல. முடிய பார்க்குற பிரம்மா அன்னப்பறவை பார்க்குறமா போகிறார். அப்போ தாழம்பூ விழுது சொல்லுவா ஒரு கதை திருவண்ணாமலை. அவர் பார்த்துட்டே சொல்லிட்டார். சாட்சி தாழம்பூ கூப்பிட்றார். அப்போ ஈஸ்வரருக்கு தெரியாதா அப்படின்னா சொல்கிறார், நீ பார்க்கல போய் சொல்கிற, அதனால் பூமியை போகிறேன்ட்டார். ஸோ நீ உலகில் பூஜை படாமல் இருக்க கிடையாது. பிரம்மாவுக்கு ஏன் கோவில் இல்லைன்னா இதான் ரீசன், பொய் சொன்னதுனால. இந்த சாபத்தை திரும்ப பெறுமாறு பிரம்மா வேண்டினாலும் சாபத்தை வாங்கிக்கல. அதனால் ஆத்திரமடைந்த பிரம்மா தவறை எண்ணி வந்தும் என்னை மன்னித்து சாபத்தை திரும்ப பெறாமல் நீங்கள் கல் போல் இருக்கிறதுனால நீ மலையாக மாறுன்ட்டார் ஈஸ்வரனை. திருப்பி கொஞ்சம் நாள் கழிச்சு, ஐயோ தப்பு பண்ண பரமேஸ்வரனாச்சே அப்படி போய் நான் வாங்கிக்கிறேன்ற அவர் சொல்கிறார். சாபம் கொடுத்து தான் பரப்பாட்டு கல்லியை முடி வைக்க என் மலையாகவே கேட்டார். அந்த மலை பேர் தான் பிரம்மகிரி. அழகாக அந்த கீழே போய் பஸ்ஸெல்லாம் நிற்கும், கார் பஸ்ஸெல்லாம் நிற்கும். மேலே பார்த்தா மலை கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் வருது. சுற்றி வந்தால் அந்த மலை மேலே இதெல்லாம் இருக்குது, கோவில்கள்லாம் வேறு இருக்குது. ஸோ இந்த பிரம்மகிரியில் தான் தட்சிண கங்கை எனப்படும் புனிதமான கோதாவரி நதி உற்பத்தி ஆகுது. இது எப்படி ஆகுதுன்னு கேட்குறேன். ஒரு சமயம் பிரம்மதேவர் பிரயாகையில் யாகம் பண்ணுறார். பெரிய யாகம், எத்தனை பேர், அதாவது
இப்போ நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் வாட்ஸ்அப்பில், இதில் யூடியூப்பில் பேசினா ஞாபகம் இல்லை எனக்கு. அது 33 ஒரு சொல்கிற கணக்கு சொல்கிறேன். என்னென்னா, அதாவது துவாதச ஆதித்யர் 12 ஆதித்யத்தில் 12 சூரியர்கள் இருக்கா. நம்ம பார்க்குறது ஒரு சூரியன், மேலெல்லாம் இருக்கா 12 சூரியர்கள். அது வந்து ஏகாசதர் ருத்ரர் 11 ருத்ரர் இருக்கா. 12 13 23 ஆகிடுறது. ஆமாம் 23 ஆகிடுறது. அஷ்டவசுக்கள் 32 ஆகிடுறது. 23 8 31. அஸ்வினி தேவா 2 பேர். 33 கரெக்டாக வருது. அதாவது இது துவாதச ஆதித்யர் ஃபஸ்ட்டு 12, ஏகாதச ருத்ர 11, அஷ்டவசுக்கள் 8, அஸ்வினி தேவா 2 பேர். ஒருத்தர் பேர் தஸ்ரா, ஒருத்தர் பேர் நாசாட்சியா. 2 பேர் குதிரை மூஞ்சோடு பிறந்து அப்புறம் பிரம்மாவால் அழகாக மாறுறாவா. ஸோ ஒவ்வொருத்தரும் 1 கோடி பேர் இருக்கா. 30 கோடினா அப்படி தான் கணக்கு. சரி, கோடி வேஷ்டி புதுசு அப்படிலாம் என்னமோ வர்றான் இதில் யூடியூப்பில். அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் 1 கோடி பேர் அசிஸ்டன்ஸ் இருக்கா. 30 கோடினா இதான் கணக்கு சொல்லியிருக்கு. பெரியவாக சொல்கிறா அதெல்லாம் படுத்துக்கணும். இஷ்டம் போல் நம்மளே வாயில் வந்தாலும் புருடாக விடக்கூடாது. அகெயின் ஐ ரிப்பீட், துவாதச ஆதித்யர், ஏகாதச ருத்ரர், அஷ்டவசுக்கள், அஸ்வினி தேவா 2 பேர். அவ்வளோ. யார் கேட்டால் சொல்ல தெரியணுங்க, மனப்பாடம் பண்ணிடுங்க. அவளெல்லாம் வர. இது தவிர எல்லா தேசத்து ராஜாக்கள், இளவரசர்கள், மகாராணி எல்லாரும் வர. அந்த இதில் இந்த பிரியாக ஹோமத்தில் கலந்துக்கிற. இங்கே வந்து என்னாச்சுன்னா பெருசாக இந்த மாதிரி பெரிய ஹோமம் நடக்கிறது. இதில் வந்து என்ன செய்கிறான்னா 56 தேசத்து அரசர்கள், அவர்களின் பரிவாரங்கள், கணக்கற்ற முனிவர்கள், ஆண்டிகள், பண்டாரங்கள், இவர் பல பொதுமக்களும் யாக பூஜா பிரயாகி வந்து குடிமினர். குறிப்பிட்ட நன்னாளில் நல்ல நேரத்தில் பிரம்மதேவன் தன் கோடலை கொண்டு யாக பூமிக்கு அந்த அசிவார் அடிக்க நிலத்தை ஓடுறார். அப்படி பார்த்தா உள்ள பெட்டி இருக்குது. இந்த பெட்டி என்ன இருக்குன்னு பார்த்தா, பெட்டி ஜாக்கிரதையாக எடுத்து பார்க்குறா. உள்ள அவ்வளோ அழகான ஒரு பெண்ணு பண்ணி பண்ணிருக்காங்க. அந்த ஹோமத்துக்காக கடைக்கால் போகிறதுக்காக அந்த இந்த வேதிகையெல்லாம் கட்டுவா இல்லையா, அது அப்போ பெட்டி கிடைக்கிது. அந்த பெட்டியில் ரொம்ப அழகான பொண்ணு. எல்லாரும் அவளை கல்யாணம் பண்ணிக்கணுன்றான். ரிஷிகள் பண்ணிக்கணுன்றார், தேவர்கள் பண்ணோன்றார். அவர் பிரம்மா சொல்கிறார், நான் தான் எடுத்தது, ஐ எம் இன்சார்ஜ் ஃபார் த யாகம், எனக்கு தான் உரிவா, என் பொண்ணு ஆகிட்டா அவன்ட்டு. ஸோ அவருக்கு கையை எடுத்துடுறார். அவ்வளோ அழகாக இருக்கா. அவள் தான் அகலியை. அகல்யா எங்கே வந்தானா, பிரயாகையில் பண்ண யாகத்தில் அதுக்கு அசிவாரம் தோண்டும் போது வெற்றியில் கிடச்சி சீதாதேவி எப்படி கிடைக்கிறாளோ அப்படி கிடைக்கிறார். அப்போ யாருக்கு அப்போ வந்து என்ன செய்கிறாருன்னா, பிரம்மா இவளை யாரும் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டா இந்த பூமியை சுற்றிட்டு வரணுன்றார். எல்லாம் ஒன்றா யாகத்தை வந்தாலும் விட்டா யாகத்தை இந்த பொண்ணை அடையணும்னு சொல்லிட்டு முனிவர்கள், தேவர்கள், எல்லாமே பூமியை சுற்றி ஓடு. அப்போ கௌதம மகர்ஷி வயசானவர், உள்ளமா ரிஷியேஷ பிராமணன், உள்ளமாக போகிறார். பாதி இதுவும் போகலார். அப்புறம் பார்க்குறார், ஒரு காராம்பசு இருக்குது, கன்று ஈரும் நிலைமையில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு குட்டி போட்டுருவாங்க. அது போய் 3 தடவை சுற்றுறார். பிரம்மாட்ட போகிறார், நான் சுற்றின குடும்ப கல்யாணன்ற எப்படின்னு கேட்குறார். காராம்பசுவை கன்று ஈரும் தருவாயில் 3 முறை சுற்றி வந்தால் இந்த உலகத்தை 3 தடவை சுற்றி வந்தார் அர்த்தம் சொல்லியிருக்கு. ஸோ பிரம்மாவோட ரூலில் அதுதான். அவரால் ஒன்றும் சொல்ல முடியல, கொடுத்துட்றார். கல்யாணம் ஆகிடுறது. இவன் கொடுத்துடம் பண்ணுறா. போன வாரில் 1 மாதம் கழிச்சு வர. அவ்வளோதான் கோபம் வருது எல்லாருக்கும். ஏமாற்றிட்டாருன்ட்டு கௌதமர் மேலே இன்னும் கோபப்படுறான். அப்போ கௌதமர் திரிகால ஞானி அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இருக்க வேண்டாம், நான் வந்து வேறு எங்கேயா போயிடுறேன், இல்லைன்னா பிரச்சனை வந்துடும் இவெல்லாம் வந்தா அப்படின்னு சொல்லி இந்த பிரம்மகிரிக்கு மேலே போயிடுறாரு. அங்கே வந்து வருணதேவனால் ஒரு பெரிய தடாகம் அமைச்சு அங்கே ஆசிரமத்தில் அமைச்சு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சரியான அட்மாஸ்பியரோட மேலே அவர் தெரியா எடுத்தாக்க நல்லா அவங்க யாகங்கள் பூஜைகள் நடக்கிறது. இவாளெலாம் வந்து வேறு சண்டைக்கு வர இவரை வெளி இல்லாமல் ஒத்துன்னு போயிட்டா. இப்படி மனசில் ஆத்திரம் பொறாமை இருக்குது. இது மாதிரி ஏமாத்திட்டான் கௌதமர் அப்படின்னு சொல்லிருக்கும்போது
அந்த நேரத்தில் அந்த மகாராஷ்டிரா ஏரியா முழுக்க கடுமையான பஞ்சம். 5 வருஷம் மழை இல்லை, தண்ணியே கிடையாது எப்போ பார்த்தாலும். இங்கே ஒன்று குறிப்பிட விரும்புகிறேன். அவ்வளோ மலைகள்லாம் இருக்கடா, கடை மரங்கள் இருக்கும், அங்கே மரத்தெல்லாம் வெட்டிடுறா, மரங்களே இல்லை, ட்ரை ஹில்ஸ் தான் அதெல்லாம். அதில் மேலே செடிகள்லாம் இருக்கு. பட் நம்ம ஊரில் இருக்க மாதிரிலாம் வெஸ்ட் பெங்கால்ஸில் இருக்க மாதிரி அங்கே இல்லை. ஸோ அப்போ என்ன செய்கிறான்னு சம்படி கோயில் மூட்டி தராங்க. அங்கே கௌதம இதில் மட்டும் இருக்குது. சரி நம்ம எல்லாம் அங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சரி அப்புறம் சரி வந்து இருந்தோங்க. எனக்கு ஒன்றும் அப்செக்ஷன் கிடையாது, நானே முன்னாடி இருந்தால் கொஞ்சம் அப்படியே ஒரு பிள்ளை இருக்காங்க. ஸோ அவள் எல்லாம் ஆக்கிய பண்ணிடுறேன். இந்த நெருப்பு அந்த பொறாமை கரல் இருந்துகிட்டே இருக்கவாங்கிட்ட. அப்போ விநாயகர் குறித்து பெரிய தபஸ் பண்ணுறான். அவெல்லாம் பண்ணி பெரிய ஹோமம் பண்ணி இந்த கௌதம மகர்ஷி ஒழிக்கணும்னு விநாயகர்கிட்ட கேட்குறான். அப்போ விநாயகர் உதவி விநாயகர் சொல்கிறார், நீங்கள் பண்ண தப்பு, அவரால் உங்களுக்கு ஒரு கெடுதல் நல்லதாக பண்ணியிருக்காரு உங்களை, இல்லை யூ வாண்ட் டு பனிஷ் என்றார். அப்போ விநாயகரனுடைய ஒரு துணையினால் ஒரு பசு உண்டாருது, மாய பசு. அந்த பசு வந்து இவரோட தோட்டத்தில் மேயறது, கௌதமரோட தோட்டத்தில். அப்போ பக்கத்தில் புல் கட்டு இருக்கு, ஜபம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த புல்லை தூக்கி மேலே போடுற மாடுப்பார், அது பட்டி செத்து போயிடுது உடனே. மாயப்பசு வாச்சா. அப்போ இவாள்லாம் பெருசாக இப்போ பண்ணுற ஸ்ட்ரைக் ஆட்டம் எல்லோரும் பண்ணுறா. அந்த காலத்தில் இவர் வந்து பெரிய கோபத்தி பண்ணிட்டார், இவர் வந்து பிராமணனே கிடையாது, இவர் வந்து நம்ம வந்து தேசப்பிருஷ்டம் பண்ணோம். அப்போ அடனார், நான் என்ன பண்ணேன், அப்போ நீங்கள் வந்து இந்த பிரம்மகிரியை சுற்றிட்டு வரணும், எத்தனையோ தடவை சொல்கிறா அவள், மும்முறையை சுற்றிட்டு வரணும்னு சொல்கிறா. அது 70 கிலோமீட்டர் நோ அது ப்ளஸ் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறார். கங்கையில் போய் குளிச்சுட்டு வரணும், கங்கை வரணும், கங்கையெல்லாம் இல்லை. அப்போ திரும்பி பரமேஸ்வரர் குறித்து தபஸ் பண்ணும்போது பரமேஸ்வரர் சொல்கிறார், கவலைப்படாத கோதுமா, இவளை பொறாமையினால் பண்ணியிருக்கா, ஐ விட்டு ஒத்தி சொல்லி அங்கே தான் கோதாவரி உற்பத்தி ஆகும். பிரம்மகிரியில் கௌதமருடைய வேண்டுகோளை பேஸ் பண்ணி கங்கையே உற்பத்தி ஆகிறாங்க. அதில் என்ன பியூட்டிஃபுல் என்னன்னா, அது மலை அங்கேயே 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, பார்க்கலாம். அது வழியாக வந்து எப்படி வருதுன்னு கூட தெரியாது. அந்த திரைமேஸ்வரர் கோவில் உள்ள அந்த பள்ளமாக சொல்ல அந்த சன்னதியை தளத்துலேருந்து 20 அடிக்கு கிட்டத்தட்ட ஆழம், அந்த இடத்துல உள்ள தண்ணி போகிறது. அந்த லிங்க இறச்சி வச்சு விட்டுவாங்க. 3 உருளைக்கிழங்கு ஆட்டிருக்கோம். ஆவுடையாரில் ஆவுடையா தனியாக இருக்காது, தறியோட தனியாக தான் இருக்குது. அதில் பெரிய வெள்ளியில் ஒரு முகம், தங்கத்தில் முகம்லாம் வச்சுருக்கா, முக்கரி வாரம் வளர்க்குறதுக்கு. ஸோ அந்த திரையம்பகம்னால இதான், ஓம் திரையம்பகம் யாமகே சுகந்தே புஷ்டிவர்த்தனம் ஊர்வார்மிக பந்தனாத் மிருத்யோத் முஷேமாமிருதாத். அதான் மந்திரம். என்னென்னா வெள்ளரி கொடி அது இருக்கு இல்லையா, வெள்ளரி பழம் இருக்குது, ரொம்ப டைட்டாக இருக்கும், பிச்சா வராது. அது தானே ரைட் பண்ணுற டைமில் தானே கொடியும் பழமும் தனியாக வந்துடும், 2 மிச்சம் எடுத்துடும். அந்த மாதிரி இறைவா உன்னிடம் தோன்றிய என்னோட உயிர் எந்த வித உபாதையும் இல்லாத ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, சிக்காப்படுத்தக்கூடாது. அப்படியே வந்து இப்படி வெள்ளரி பழம் ஆட்டோமேட்டிக்காக அப்படி கொடியில் வருது, அந்த மாதிரி நான் உன்னை வந்து அடையணும். அதான் மந்திரம். மீனிங் என்னென்னா அதான் திரையம்பக மந்திரம் சொன்னால் அவளுக்கு வந்து மரணமில்லா பெருவாழ்வு சொல்கிறான் அப்படின்னா இல்லை. அதாவது நமக்கு வந்து இந்த பேப்பர் படித்தா பயமாக இருக்க தினமே யாருக்கு என்ன வருமோ தெரியல. அது மாதிரிலாம் ஆகாமல் நல்ல நிலையிலே போயிடணும். யாருக்கும் துன்பம் வராது, நம்மளும் யாருக்கும் துன்பம் தரக்கூடாது. இறைவனிடம் தோன்றிய உயிர் அவர் எண்ணத்திலேயே இருந்து அவர் அடையணும் தான் அது கான்செப்ட். அது ஸோ இந்த மந்திரம் அங்கே தான் உதயமாச்சு. இது வந்து திரையம்பக மந்திரம் சொல்கிறது. இப்போ வந்து இந்த இது முடிஞ்சது. இப்போ வந்து கௌதமரும் அகல்யாவும் அந்த இடத்துல தபஸ் பண்ணுறா. சதானந்தர் ஒரு பிள்ளை பிறக்கிறா அவருக்கு. அவர் ஜனக மகிழ்ச்சியோட கோர்ட்டுக்கு போயிடுறார். ஜனகருக்கு அவர் மந்திரியாட்ட இருக்கார். இந்த அகல்யா முதல்ல கௌதமரால் கல்லா மாதிரி இந்த இடம் கிடையாது, அது நார்த்து. ஸோ அங்கேயே ஷிஃப்ட் ஆகி வந்துடுறா இங்கேவா. ஸோ அப்போ ராமரும் லக்ஷ்மணரும் விஸ்வாமித்திரோட போகும்போது சதானந்த கேட்குறா, எங்கள் அப்பா அம்மா அப்படி இருக்கா, அப்பாவுக்கு அம்மாவுக்கு சரியாயிடுத்தா ரிலேஷன்ஷிப் எல்லாம் விசாரிக்கிறாரு. ராமாயணத்துக்கு ஒரு காட்சி இருக்குது. அது மாதிரி வி ஷுட் நோ. கௌதமர்
இந்த கௌதரை பற்றி சொல்லும்போது என் கோத்திரத்தை பற்றி வரும் அதில். இது வந்து உதத்திய கோத்திரம். இது ரிக்வேதம். நாங்கள் வடதேச குடம்பா. அபிவாத்தியே ஆங்கிரச உதத்திய கௌதம திரியாரிஷிய பரபராமிதக உதத்திய கோத்ராய ஆஸ்வலான சூத்ராய ரிக் சாகாய சந்திரசேகர் சர்மா அகம் மஸ்பி போவோம். என் பேர் சந்திரசேகர். நான் வந்து அவளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறோம். இந்த கௌதமர் எப்படி பிறந்தான்னா, நான் முன்னாடி சொன்ன பரத்வாஜர் எப்படி பிறந்தான்னு, அதாவது மமதாக்கும் பிரகஸ்பதிக்கும் அடல்ட்ரியில் பிறந்தவர் தான் வந்து பரத்வாஜர். ஸோ ரெண்டாவது குழந்தை வந்து பிரகஸ்பதி சாபத்தினால கண்குருளாக பிறக்கிறார். தீர்க்க தமஸ். அவருக்கு நல்லா இருக்கும்போதே பொண்ணு தர மாட்டேன்றா. 2 கண்ணு குருளாக பிறந்தபடி பொண்ணு தருவார். அந்த காலத்தையும் தரல அவருக்கு, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் பார்த்து பார்த்து ஏழை பொண்ணாக பிடிக்கிறார். அந்த ஏழை பொண்ணுக்கும் இந்த தீர்க்க தமஸ்க்கும் பிறந்த 3வது குழந்தை தான் கௌதம மகர்ஷி. இப்படி வருது கதை. ஸோ வி ஷுட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங் அமங் த ரிஷீஸ். கௌதமர் பெரிய சிவபெருமானோட பக்தர். அகல்யாவும் நிறைய பண்ணியிருக்கா. அதாவது அவளுக்கு ஒரு சின்ன இந்த பிளாக் மார்க் வந்தவர, அதனால் அவள் குவாலிட்டியே மோசம் சொல்ல முடியாது. அது அறியாமல் செய்த தவறு, அது அவ்வளோதான். அது மன்னிச்சு விட்டுற வேண்டியதான் அது சப்ஜெக்டு. ஸோ இங்கே வந்து இந்த பிரம்மகிரியில் இந்த கோதாவரி அம்மனுக்கு தனி சேவை இருக்குது அங்கே. ஸோ கௌதமரி மண்ணுகளுக்கு இணங்க புனித கங்கை கோதாவரியாக மாறி பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியது. கொல்ஹாசுரன் பவன் நதியில் குறுக்கே நின்று தன் அகன்ற வாயில் தண்ணியில் குடிச்சிட்டான். ஸோ அவனை வந்து அம்பாள் வேண்டும் போது அம்பாள் வந்து அவனை இது பண்ணிடுறான், வதம் பண்ணிடுறான். ஸோ அப்புறமா பார்க்குறா, இந்த கொல்ஹாசுரன் வந்து சிவபெருமான பக்தன். ஐயோ, ஆத்துக்காரோட பக்தர் இப்போ குருட மேல் பார்த்து, அப்புறம் உனக்கு என்ன வரணுன்றா. என் பேர்லேயே ஊரெலாம் வழங்கணுன்றான். அம்பாளும் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறான்னு வருது. அவன் பெயரால் கோல்ஹாகிரி என்று அழைக்கப்பட்டு பின்னர் கௌலகிரி என்ற பரவியது. அசுரனை வேண்டுகோளைப்படி அம்மன் கொல்ஹாம்பிகை என்ற திருநாமத்தில் அங்கு எழுந்தருளியுள்ளாள். அந்த கோவில் சின்னது ரொம்ப. அம்மனின் திருவுருவம் வசீகரமாக இல்லாவிட்டாலும் இந்த சன்னதியில் நிலவும் இந்த வைப்ரேஷனும் ரியலைஸ் பண்ணலாம் போட்டிருக்கு. கோதாவரி பிறந்த நன்னாடை நுணுக்கமாக புராண கதைகள் தெரிவிக்கின்றன. மும்பை கெஜெட் 16வது தொகுதி 553வது பக்கத்தில் காணலாம். கிருதயுகம் முடிந்து 2 லட்சம் ஆண்டுகளுக்கு பின்னர் ராஜா மந்தாதா இஷ்வாகுலத்தை வந்தவன். அவன் காலத்தில் மந்தாதா காலத்தில் மாசி மாதம் சுக்ல தசமி என்று சனிக்கிழமை தான் உதயமானா கோதாவரி. மாசி மாதம் சுக்ல தசமி அன்னைக்கு சனிக்கிழமை அங்கே உற்பத்தியாராக வருது கோதாவரி. ஸோ இங்குள்ள பெரிய சிவாலயத்தின் இறைவன் ஜோதிர்லிங்கமாக திரையம்பகேஸ்வரர் நாமத்துடன் அல்பாலிக்கிறார். இங்கு தான் 12 வருஷத்துக்கு தடவை கும்பமேளா நடக்கிறது போட்டிருக்காங்க. ஸோ விசேஷ நாட்களில் 5 முகம் கொண்ட அந்த ஈசானந்த புருஷம் வாமதேமா சத்யோதாதம் அகோரன்ற அந்த முகங்களாக பண்ண அந்த ஒரு என்ன சொல்லுவா, அதை ஒரு கவச மாட்டம் வச்சுருவா. மேலே வெள்ளியில் இருக்க, தங்கத்திலேயே இருக்காங்க. ஸோ இங்கே வந்து அந்த திரையம்பக மந்திரத்தை சொன்னால் அதுக்கு உண்டான பலன் நேரடியாக காணலாம் சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம பார்த்தது இங்கே அதே அம்பாள் இங்கே அக்ஷரப்பீடமா வரும்போது அம்பாஜி கோவிலில் இந்த டகாரணி தேவியாக இருக்கா. இவளுக்கு வந்து 5 முகங்கள், வெண்ணிறமாக காய்ச்சல் இருக்கு, 4 கரங்கள். உனதில் வந்து அங்குஷம், ஒரு கதை, வர அபயம், சேவல் தான் அவனுக்கு வாகனம். அவனுக்கு இது அம்பாஜி கோவிலில் இருக்குது. இதோட இந்த பதிவை நான் நிறைவே செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதை ஒரு வாரமாக இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் ஒத்துக்கவே இல்லை, தொண்டை ரொம்ப மக்கர் பண்ணுறது மன்னிச்சுக்கோங்க. அதுக்காக